தானிக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்தவா 12 மணிக்கு வந்தவா, வீடியோலே முழுங்கி போயிட்டேன். பாரு துணியெல்லாம் அப்படியே இருக்குது. எங்கள் பேத்திக்கு தண்ணி ஊற்றலை. நான் காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேனா, ஒரு 12 மணிக்கு வந்தேன். வந்ததுலேருந்து 24 மணி நேரம் இந்த வீடியோக்குள்ளாரே இருக்கிறேன். எப்பா சாமி, இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த டிக்டாக்கு, மோஜு எல்லாமே ஆன் பண்ணிட்டா பைத்தம் ஃபுல்லாமே பைத்தம் பிடிச்சிக்குது. சரியா? நான் வந்து வேலைக்கு போய்ட்டு வேலைன்னு வேலையே இருப்பேன். இப்போ வேலை இல்லையா, வேலைக்கு போகிறது இல்லையா, ரெண்டே வீட்டுக்கு மட்டும் போகிறேன்னா பிள்ளைங்களாம் வேணான்றாங்க. நான் அதில் போயிட்டு வந்து 12 மணிலேருந்து கொஞ்ச நேரம் கூட தூங்கல. கண்ணு முட்டையே வலிக்குது. இந்த டிக்டாக் பார்க்குறேன், மோஜு பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன், அப்புறம் வந்து யூடியூப் பார்க்குறேன். இதே வேலையாக இருக்குதா மக்களே? தெய்வம் செஞ்சு அதே பைத்தம் ஆயிடுச்சு. பைத்தம் எங்கள் வீட்டிலலாம் போனெல்லாம் பிடிங்கி உடைக்கிறேன் பாருன்றாங்க எங்கள் பிள்ளைங்க. அதே மாதிரி சாப்பிட முடியறதில்ல, ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் இஷ்டமே இல்லை. இதில் வந்து முழுங்கிட்டேன். தெய்வம் செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த மோஜு, இந்த யூடியூப்பெல்லாம் ஓப்பன் பண்ணாதீங்க. பைத்தியமே பிடிச்சிரு போல் இருக்கு. என்ன ஒரு வேலை செய்யலை வீட்டில். பார்த்து துணி துவைச்ச துணி பாருங்கள், ஒரு வேலை இல்லை. இதிலே தான் உக்காந்துட்டு இருக்கிறேன். பார்க்குறது, வீடியோ போடுறது, இதிலே தான் உக்காந்துட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் துணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? காலையிலேருந்து சாமி கூட விளக்கேற்றாமா அப்படியே உக்காந்துட்டே இருக்க. டைம் 5:30 மணி. என் பேத்திங்களே வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து, அவங்களே வந்துட்டாங்க. ஐயோ சாமி, தெய்வம் செஞ்சு இதெல்லாம் திறந்துட்டு இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு பைத்தியமே பிடிச்சிரும். எந்த வேலை செய்ய ஓட மாட்டேன்னது மக்களே. நீங்கள் தயவு செஞ்சு வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாதீங்க, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாதீங்க, மோஜு ஓப்பன் பண்ணாதீங்க. வீடியோனா கொஞ்ச நேரம் பாருங்க. ஐயோப்பா ஏன்டா இது நான் ஓப்பன் பண்ணி இதே பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கிறேன். எதுவும் மைண்டு வரமாட்டேனுது. வேலை செய்ய மைண்டு வரல, சாப்பிட யாருக்கும். நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசணும் அரிசி காசு வாங்குறதுக்கு. ஒருத்தர்கிட்ட கூட வாங்கலாம். 4ஆம் தேதிலாம் வாங்கி ஆயிருக்கணும். சுத்தமாக ஒருத்தர்கிட்ட கூட வாங்கலை. இதிலே தான் இருக்கிறேன். யாருக்கிட்ட பேசணுன்னாலும் பேச முடியல. எல்லாமே திட்டுறாங்க. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம், என்னடி ஃபோனே பண்ண மாட்டேன்றா. எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் திட்டுறாங்க, ஏன் ஃபோன் பண்ண மாட்டேன்றேன். அதான் இதில் தான் முழுங்கி போயிட்டேன். நீ என்ன இருக்குது? ஐயோ தெய்வம் செஞ்சு மக்களே, இது பார்க்காதீங்க. இது ஓப்பன் பண்ணாதீங்க. பைத்தியம் பிடிச்சிரும். மைண்டு ஃபுல்லாமே இதுதான் ஆகுது. நான் நெட்டு போட்டதே தப்புன்னு நினைக்கிறேன் நான். பாய் மக்களே. பாரு இவ ஒருத்தி ஜோடி, எனக்கு ஜோடி. நான் என்ன பண்ணுறேன், என் பக்கத்துலேயே இருக்குதுமா. ரீல் எடுக்கலாமா, யூடியூப் பண்ணலாம், யூடியூப் கேமரா எடுமா, அது எடுமா. அவள் எடுக்கிறது, நான் டான்ஸ் ஆடுறது, நான் பாட்டு பாடுறது. மக்களே பைத்தியமே பிடிச்சி போட்டிருக்கேன். எனக்கு துணைக்கு இது துணை எனக்கு.